مكافآت. أنا اشتغل عندك 2 سنة خلاص. أنا أبي رو سافر بلاد عشان أنت حكي أنا أبي أتي 2 شهر معاش. هذا وين موجود؟ موافقة اجريمنت، موافقة مكتوب بونس. هذا قانون عمالة منزلية، هذا قانون في عمالة منزلية، هذا قانون متى ينزل؟ 2015 رقم 68. அண்ணா எனக்கு போனஸ் கிடைச்சிட்டு அண்ணா, போனஸ் கிடைச்சிட்டு. நான் பயந்து இருந்த மாதிரி இல்லை அண்ணா. நான் கேட்டேன் எங்கட மேடம் இன்னைக்கு எனக்கு போனஸ் தந்திருக்காங்க. நான் நாளைக்கு நைட் போகிறேன், நாட்டுக்கு நாளைக்கு நைட் போகிறேன் அண்ணா. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. நம்மளோட நியூஸ் பார்த்து அதுக்கப்புறம் கிடைச்ச தைரியம் நான் கேட்டேன். தேங்க்யூ அண்ணா. பிரதர், வெரி வெரி தேங்க்ஸ் பிரதர். எங்களுக்கு இன்றைக்கி போனஸ் காசு கிடைச்சிது. நாங்கள் கேட்டோம், அப்படி மாமா எங்களுக்கு 2 வருஷம் முடிஞ்சு போனஸ் தான் மாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்காம சொன்னால் இப்போ காசு இல்லை, நீங்கள் நாட்டுக்கு போங்க அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லை மாமா, எங்களோட எம்பசியால் சொல்லியிருக்காங்க, அக்ரிமெண்ட்டில் எங்களுக்கு இருக்குது 2 வருஷம் முடிஞ்ச பிறகு கையில் போனஸ் எடுத்து நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு பின்னேரம் கிடைச்சிது பிரதர் போனஸு. 2 மாதம் 240 டினர், 2 மாதத்துக்கு 280 டினர் கிடைச்சிது. வெரி வெரி தேங்க்ஸ் பிரதர். எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு எங்களுக்காக வேண்டி வாதாடி இந்த ஸ்ரீலங்கா ஆக்கள் நிறைய பேருக்கு இந்த போனஸ் கிடைக்க வேணும், எல்லாரும் போனஸ் எடுக்கணும். அதே மாதிரி உங்களோட சேவை மென்மேலும் வளரவும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் கடவுள் துணை இருக்க வேணும்னு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் பிரதர். வெரி வெரி தேங்க்ஸ். என்னப்பா வெளியில் கெட்ட செய்தியை வச்சுட்டு உள்ள செம்மையான சூப்பரான சோகான நியூஸ் ஒன்று வச்சுருக்கேப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். நேற்று இரவே நான் வீடியோ ரெடி பண்ணிட்டேன். என்ன காரணம்னா, இன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதால எனக்கு இந்த தகவல் இந்த சகோதரி போட்டதோடு கிடைக்கிற சின்ன கேப்பில் வண்டி அனுப்பாட்டினதோடு எப்படியாவது இந்த வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டா நல்லா அப்படின்னு தோணுச்சு. அன்பார்ந்த உறவுகளை, உங்களுக்கே தெரியும் இந்த போனஸ் அப்படின்ற ஒன்றுக்காக முக்கியமாக இந்த குவைத்தில் போனஸ் எடுக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ போராடுறீங்களோ அதே மாதிரி இந்த போனஸை நம்மளோட சமுதாயத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கும், நம்மளோட சமுதாயம் இந்த போனஸை எடுக்கணும் அப்படின்றதுக்காகவும், நம்மளுடைய சமூகத்துக்கு இந்த போனஸ் கிடைக்கணும். இன்னைக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் வாயால் கேட்டு கெஞ்சிற விடையும் இன்னும் சில காலத்தில் உங்களுக்கு போகிறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொன்ன உடனே கவரில் போட்டு கொண்டாந்து இந்தாங்க இது உங்களுடைய போனஸ்ன்னு நேரடியாக கொடுக்கணும். அதற்கான முயற்சி இன்னமும் தொடர்ந்து என்னுடைய பயணத்தில் நான் அதை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலேயே ஆரம்ப காலத்தில் நிறைய சிலர் பர்சனலாக எங்களுக்கு கிடைச்சது, நாங்கள் கேட்கவே தேவையில்ல, குறைஞ்சது ஒரு 10 வருஷமாக வேலை பார்க்குறோம், எங்களுக்கு தொடர்ந்து போனஸ்ன்றது கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சிலர் சொன்னாங்க. ஆனால் அந்த சொன்ன யாருமே மக்களுக்கு தெரியப்படுத்தலை. இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் எத்தனையோ பேர் எத்தனையோ விடயத்துகளை பகிர்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கை விஷயத்துலேருந்து, ஊராம் வீட்டு பிரச்சனையிலேருந்து, சொந்த பிரச்சனையிலேருந்து, வீட்டு புருஷன் பிரச்சனைலேருந்து, புள்ள பிரச்சனையிலேருந்து எல்லாமே பகிர்றாங்க. ஆனால் இது வரைக்கும் சோஷியல் மீடியா இத்தனை வருடத்துக்கும் யாருமே இப்படி போனஸ் ஒன்று இருக்குது, நாங்கள் எடுத்தோம், இதை நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு யாராவது சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் நான் தான் இந்த போனஸை முன்னாடியே கொண்டு வந்தேன், இந்த போனஸை பற்றி நான் தான் பப்ளிஷ் பண்ணேன், இந்த போனஸை பற்றி நான் தான் பேசினேன் அப்படின்னு யாராவது சொல்லுங்கள். சொன்னால் சந்தோஷம், வேறு ஒன்றுமே இல்லை. நான் போட்டிக்கோ பொறாமைக்கோ சொல்லலை. அப்படி இருந்துச்சுன்னா சந்தோஷம், அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய முயற்சி உங்களுக்கே தெரியும். லோயருடைய பேசி, லோயருடைய வீடியோ பப்ளிஷ் பண்ணி, அதுக்கப்புறம் லோயர்கிட்ட சொல்லி தனியாக ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ண வச்சு, அதுக்கப்புறமா தூதரகத்தில் அதை இன்ஃபார்ம் பண்ணி, தூதரகத்திலே நம்மளுடைய ஆரம்பகால அதிகாரிகள் போனஸா அப்படியெல்லாம் ஒன்று இல்லை, போனஸெல்லாம் இல்லை, போனஸெல்லாம் நம்மளுக்கு கிடையாது, போனஸ்ன்ற ஒன்று நம்மளுக்கு இல்லை, எக்ரிமெண்ட்லேயே இல்லை அப்படின்னு சொன்ன ஒட்டு மொத்த அதிகாரிகளையும் சீட்டை கிளிக்க வச்சு நாட்டுக்கு அனுப்ப வச்சு, புதிய அதிகாரிகளை தூதரகத்துக்கு வர வச்சு, தூதுவர் உட்பட புதிய தூதரகத்துக்கு ஒரு காலத்தில் தூதரகத்துக்கு போகிறதா இருந்தால் ஏதோ பெரிய இராணுவ ரகசிய கேம்புக்குள்ளே போகிற மாதிரி ஃபோனுக்கு எல்லாம் பறித்து வச்சு அனுப்பின அதே தூதரகத்தில் இன்னைக்கு ஃபோனோட உள்ள நுழைகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்து போனஸ் அப்படின்ற ஒன்றை தூதரகத்தாலேயே எடுத்து கொடுக்க வச்சு, எக்ரிமெண்ட்டில் இன்னைக்கு போனஸ் அப்படின்றத கொட்டெழுத்தில் மென்ஷன் பண்ண வச்சு, புதிதாக வரக்கூடியவங்களுக்கு 2027 2028 போனஸ்ன்றது அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி கபில் சைன் பண்ணியிருக்கேன். என்னென்னு தெரியுதா? வாட்சி பார்த்தியா?
இதெல்லாம் கொடுக்கணும், போனஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு தான் சைன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு எக்ரிமெண்ட்டை தூக்கி எப்படியோ கெத்தாக தூக்கி எப்படி காட்டி போனஸ் செய்து தான் நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு காட்டி வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. இன்றைக்கி தூதரகத்தாலேயே தலையிட்டு போனஸையும் எடுத்து கொடுப்பாங்க. எப்படி எடுத்து கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமாலா மன்சிலியாவுக்கு போட்டு அமாலா மன்சிலியாவால் ஒரு வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ கஃபீலுக்கு மெசேஜ் அனுப்பி கஃபீலை வரவழைச்சி உங்களுக்கான டிக்கெட், உங்களுக்கான போனஸ், உங்களுக்கான விடுபட்ட சம்பளம் அனைத்தையும் எடுத்து கொடுத்து, ஒருவேளை அந்த வீட்டுக்கு உங்களுக்கு போகிறது பாதுகாப்பு இல்லைன்னா உடனே உங்களுக்கு ஷெல்டர் சென்டருக்கு கூட்டிகிட்டு போய் உங்களை தங்க வச்சு எந்த டேட்டில் டிக்கெட் போட்டாங்களோ அந்த டேட்டுக்கு உங்களை நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. முயற்சியின் பலன். ஆனால் அதே முயற்சி எடுத்த நான் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், குவைத்திகள் பலரும் கேஸ் போட்டாங்க. 13 கேஸில் இன்னும் 5 வழக்கு இருக்குது. அதில் 3 வழக்கு இந்த நாட்டுக்கு தேச துரோகம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வழக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த நாட்டுடைய தகவல்களை வெளியிட்டேன் அப்படின்றதான் குவைத்திகள் எனக்கு எதிராக போட்ட வழக்கு. ஆனால் நான் அதில் ஜெயிச்சுக்கிட்டு வரேன். ஆனால் 3 வழக்கில் இன்னும் இந்த நாட்டை விட்டு வெளியேறத மாதிரி பாஸ்போர்ட்டை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கலாம், இன்னொரு வருடம் 2 வருடம், ஒரு தசாப்தம் முடிஞ்சு இன்னொரு தசாப்தம் தொடங்கினாலும் 2 தசாப்தங்களானாலும் நம்மளுடைய தொழிலாளர்களுடைய முயற்சி வெற்றிக்காக என்னுடைய முயற்சிகள் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி தாய்நாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கும் வாய்ப்புகள் கிடைக்கணும், என்னுடைய பிரச்சனைகள் முடியணும்னு பார்க்குற அனைவரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே மாதிரி தான் வந்த டாபிக், முக்கியமான டாபிக், அது சொல்லி ஆகணும், அதால் சொன்னது தான். சில குவைத்திகள் போனஸ் சிலானி மாபி ஹாதா பிலிப்பீனி பஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நாம் எம்பசிக்கு அறிவிக்கிறதுக்கான நேரம் அதுதான் அப்படின்றத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக போனஸ் கேட்கும்போது, இப்போ முதலாவதாக நம்ம போனஸ் அப்படின்றத போனஸ்ன்னு கேட்டால் சில கவில்கள் போனஸ் சுனு போனஸ் அப்படின்னு கேட்டுருவாங்க. முகாஃபஆத் ஆன இஸ்டகல் அந்திக் இத்னேன் சனா கலாஸ் ஆன ஏபி ரோ சாஃபர் பிலாத் عشان انت حكي انا ايبياتي 2 شهر معاش. هذا وين موجود؟ موافقة اجريمنت، موافقة مكتوب بونس. هذا قانون عمالة منزلية، هذا قانون في عمالة منزلية. هذا قانون متى ينزل؟ 2015 رقم 68 عامل منزل. قانون عامل منزل نزلوه من عمالة منزلية. مكافآت بونس مكافآت اجريمنت موافقة أنا أبي بونس أنت ما راح يعطي بونس أنا كلم سفارة. ليش؟ مشان سفارة كلم لازم قبل ما تروح سافر إذا خلاص 2 سنة كفيل لازم يعطي بونس. يعني هذا قانون، مو أنا مو أنت ولا مو هي، قانون هذا كويت، هذا قانون مو سيلان، هذا قانون كويت عامل منزل. هذا لازم يعطي واجب. هذا அதுதான் நாம் வந்து நான் என்னுடைய இதில் சொன்ன அந்த வாய்ஸை வேணால் கொஞ்சம் ப்ளே பண்ணி கேட்டுட்டு, இல்லைனா மறுபடியும் இன்னொரு 5 பேர் வழக்கு போடுறதுக்கு மாதிரி எனக்கு காப்பாடிக்காமல் முன்னாடி அப்படி தானே நான் சொன்னது எல்லாத்தையும் கொண்டு போய் சர்ஃபான் போனஸ் சர்ஃபான் யூடியூபர் சர்ஃபான் போனஸ். இது குவைத் நாட்டுடைய சட்டம்னா உங்களுக்காக குவைத் நாடு போன அந்த சட்டம் தான், அதில் தாண்டா நம்ம போனஸை கேட்கணும். இல்லை எல்லாரும் போய் கேட்டது இந்த யூடியூபர் சர்ஃபான், ஹாதா யூடியூபர் சர்ஃபான் சவி போனஸ். இவன் யாராவது சும்மா இருக்கிறவங்கள குழப்பிக்கிட்டு இருக்கிறான்னு அதுக்கு பிறகு தான் கொய்திங்க கடுப்பாய் நம்ம மேலே அந்த கடுப்பு கொண்டு வந்து போட்டது. அதனால் நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் மறுபடியும் உச்சரித்து ப்ளே பண்ணி ரிவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணி உச்சரித்து அந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அதையே நீங்கள் பேசலாம். கொடுக்கலன்னு சொன்னால் இலங்கையர்களை பொறுத்தவரையில் இலங்கை தூதரகம் ஒரு இலக்கம் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. அமாலா மன்சிலியா இலக்கம் எங்களுடைய லேபர் செக்ஷன், கவுன்சிலர் செக்ஷன். அந்த இலக்கத்தினூடாக நீங்கள் இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொண்டு பேச முடியும். பேசினால் அவங்க வந்து உடனடியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய போனஸை வந்து எடுத்து தருவாங்க. அதை வந்து நீங்கள் சரியாக போகிறதுக்கு
ஒரு மாதம் இருக்கும்போதோ அல்லது ஒரு 3 வாரம் இருக்கும்போதே கஃபீல்கிட்ட பேசிவிட்டு கஃபீல் கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக அவங்கள்ட்ட கேட்கலாம். 66503544. மறுபடியும் சொல்கிறேன், 66503544. கூட்டெழுத்தில் சொல்கிறேன், சேர்த்து சொல்கிறேன் பாருங்கள். 6650 35 44. 66503544. 66503544. இதுதான் இலக்கம். இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் கிடைக்கணும். அதற்கான என்னுடைய முயற்சி தொடரும். இருந்தாலும் உங்களுடைய முயற்சியும் இருக்கணும். ட்ரை பண்ணுங்க. அல்லாஹ் கரீம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நானும் துவா செய்கிறேன்.